பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, இந்த நாட்கள்ல நாம் கர்த்தர் எவ்வளோ பெரியவர். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்ன சொல் தவறாதவர். அவர் ஜெபங்களை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இன்னும் எவ்வளோ அவருடைய குணாதிசயங்களை பார்க்குறோம் பாருங்க. அவரை குறித்து அறிய 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 நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக பெருசாக நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம். பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது பாருங்க. இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, நம் கிருபையின் போதனைகளை கேட்கும் பொழுது வெறும் விசுவாசிச்சா போதுமா, நம்ம பாவம் செய்ய மாட்டோமா, என்னெல்லாமோ வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க பாருங்க. பிரியமானவர்களே, இந்த நாள்ல நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு உங்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தை மேற்கொள்ளுகிற, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு பாருங்க. அந்த யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் பெருகக்கூடாது, ஆண்டவரே நீர் என்னில் பெருகவும் நான் சிறுகவும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்மளை வச்சுக்கணும் பாருங்க. அவர் நம் வாழ்வில் பெருகி கொண்டே போகும்போது, இயேசு நம் வாழ்வில் உயர்ந்து கொண்டே போகும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள அதிகமாகி கொண்டே போகும் பொழுது, பாவமோ உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் வார்த்தைகளோ எதுவுமே உங்களை பாதிக்காது பாருங்க. பிரியமானவர்களை, இப்படிதான் நம்ம ஆண்டவரை அனுபவிக்கணும் பாருங்க. அவருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு நம்ம சுய வார்த்தைகளை பேசாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சுலபமா இருக்கும். ஐயோ, நான் முழங்காலில் நிற்க வேண்டாமா, நான் இப்படி ஏறி இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே. நம்ம பண்ணணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில காத்திருக்கணும். அவர் நம் வாழ்வில் பெருக வேண்டும், அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்வில் பெரிய வேண்டும். இதெல்லாம் சுலபமான காரியம் இல்லை, ஒரே நாள்ல வந்துடுற காரியமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இது டெய்லி ப்ராசஸ் பாருங்க. இந்த காரியங்களை நாம் பயபக்தியோடும் கருத்தோடும் அவருடைய வார்த்தைகளை கற்று வரும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு நாம் தப்பவே முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட எப்படி நம்ம சுகத்தை நம் வாழ்வில் அனுபவிக்க முடியும், எப்படி விசுவாசத்தின் மூலமாக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏசாண்டவர் வாழ்ந்த காலத்துல எப்படி ஜனங்க விசுவாசத்தினால சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் மார்க்கு 7வது அதிகாரம் 26 37 வசனங்களுக்குள்ள நம்ம பார்க்க போறோம். மார்க்கு 7வது அதிகாரம் 26 பாருங்க. இன்றைக்கு பெற்றோர் தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும், பிள்ளைகளுடைய சுகத்துக்காக எப்படி நம்ம ஆண்டவரிடத்துல போகணும், ஏசாண்டவரிடத்துல எப்படி போய் நம்ம பிள்ளைகளுக்காக பரிந்து பேசணும். ஐயோ, நான் என் பிள்ளைங்களுக்காக கவலைப்படுறேன் அது சரியான விதம் கிடையாது பாருங்க. இங்க ஒரு சிரோபேனிக்கேயா ஸ்திரீ, ஒரு கானானிய ஸ்திரீ எப்படி தன்னுடைய மகளுக்காக, பிசாசு பிடித்திருந்த தன்னுடைய மகளுக்காக எப்படி ஏசாண்டவர் இடத்துல வந்து அவ சுகத்தை பெற்றுக்கொண்டாள்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க. நீங்க அநேக முறை இதை படிச்சிருக்கலாம். இன்றைக்கு ஒரு புதிய வெளிப்பாடோடு கூட இந்த பேசேஜை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, மார்க்கு 7வது அதிகாரம் 26 வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கேயா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்க, அவளோட விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கும்படியா சொல்றாரு. பிள்ளைகளுடைய அப்பம், அதாவது இந்த சுகத்தை இந்த புறஜாதிகளுக்கு கொடுக்கறது நல்ல காரியம் இல்ல, நல்லதல்லன்னே சொல்றாரு. அது நல்லதல்ல அப்படிங்கிறாரு பாருங்க. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், முதல்ல என்னுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் வீட்டார் முதல்ல சுகம் அடையட்டும், அப்புறம்தான் புறஜாதிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
ஆனாலும் அந்த ஸ்திரீ பாருங்க எப்படி ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர் இடத்துல வந்திருக்கான்னு. 28வது வசனம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொல்றது சரிதான் ஆண்டவரே, ஆனா மேஜைக்கு கீழே நாய்க்குட்டிக உட்காந்துட்டு மேஜையிலிருந்து ஏதாவது ஒரு துணிக்கை, ஒரு சின்ன பிஸ்கட் ஆகிலும் விழாதான்னு சொல்லி ரொம்ப அப்படி விசுவாசத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணாந்து எப்படியாவது மேஜையிலிருந்து ஒரு சின்ன பார்ட்டாவது விழுந்தா அதை நான் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாய்க்குட்டிகள் உட்கார்ந்துகிட்டு இருக்குமே. அந்த மாதிரி ஆண்டவரே, நான் உங்களிடத்திலிருந்து ஒரு சின்ன வார்த்தையை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா பாருங்க. சொல்லும் போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு பாருங்க. 29வது வசனத்துல சொல்றாரு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றாள். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தாயினுடைய விசுவாசம். பிசாசு பிடிச்ச ஒரு மகள் இங்க சுகமடைகிறத பார்க்குறோம் பாருங்க. இந்த மாதிரி இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு இல்லாம, தாய்மார்கள், பெற்றோர் நம்ம விசுவாசத்தோடு வேதத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட அவருடைய சமூகத்துல போகும்போது, பிள்ளைகளுடைய எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்க பிள்ளைகளோட படிப்பு காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கிற காரியமா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் விசுவாசத்தோட பெற்றோர் ஆண்டவரிடத்துல போக வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னொரு சுகத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இதே மார்க் 5வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. இயேசுவே தமக்குள்ள அப்படி இயேசுவிடத்திலிருந்து வல்லமையை புடுங்கி இருக்குது ஒரு விசுவாசம். அதை இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க் 5வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, 27வது வசனத்திலிருந்து வாசித்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். இயேசு அந்த வழியா வர்றாருன்னு கேள்விப்பட்டு தனக்குள்ள இருக்கிற அந்த பெரும்பாடுங்கிற வியாதி வந்துட்டா வீட்டை விட்டு எங்கே வெளியே போகக்கூடாது, மூளையில் எங்கேயாவது முடங்கி கிடக்கணும். ஆனா இவ பாருங்க, எத்தனையோ தன்னுடைய சொத்துக்கள் பூராத்தையும் மருத்துவர்கள் கிட்ட செலவு பண்ணிட்டா. இனி அவகிட்ட செலவு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இயேசு அந்த வழியை வருகிறாருன்னு கேள்விப்பட்டு வெளியே ஓடி போய் நிக்கிறா. எப்படியாவது அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை பாருங்களேன். எப்படியாவது நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை அவளுக்குள்ள பண்ணிக்கிட்டே வர்றா. நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன்னு சொல்லிக்கிட்டே வர்றா. அதே மாதிரி ஜன கூட்டம், அவ்வளோ நெரிசல், அதுக்கு நடுவுல எப்படியோ நுழைஞ்சு போயிட்டா. போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டா. தொட்ட உடனே தனக்குள்ள அதை ஃபீல் பண்ணிட்டா, அந்த சுகத்தை. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த மார்க் 5வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி அவ சுகத்தை பெற்றுக்கொண்டா அப்படின்னு இருக்கு. அப்போ ஏசாண்டவர் தனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை போனதை உணர்றாரு பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட வல்லமை ஏசாண்டவரை இடத்திலிருந்து வெளியே போயிருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய விசுவாசம், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இயேசுவினிடத்திலிருந்து வல்லமைய உறிஞ்சக்கூடியதா இருக்கா? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுற மாதிரி இருக்கா? இன்னைக்கு இந்த பேசேஜை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ள அதான் பேசினாரு. ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுறது அவர் ஏசாண்டவர் உணர்றாரு பாருங்க. அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு இந்த அதிகாரத்தை விசுவாசத்தோட படிச்சேன் பாருங்க. நேற்றோட என்னுடைய 55வது வயதை முடிச்சு 56வது வயதுக்குள்ளாக போறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த விசுவாசம் வேணும், உங்ககிட்ட இருந்து வல்லமையை புறப்பட பண்ணுகிற ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாருங்க. எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் என்னோடு கூட பேசினாரு. மார்க் 5:30, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது
யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உங்களை பின்பற்றி வர்றாங்களே, எப்படி ஆண்டவரே வஸ்திரத்தை தொட்டதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், இல்லை, என்னோட வஸ்திரத்தை ஒருவர், எத்தனையோ ஜனங்கள் இவர் மேல கை கால் பட்டிருக்கலாம், ஆனா அதெல்லாம் இவருக்கு மேட்டர் இல்லை. ஒருத்தர் விசுவாசித்து வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதை ஆண்டவர் உணர்றாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? இதை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்க, 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்போட போகும்போது, ஆண்டவர் இந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி போகும்பொழுது நிச்சயமாகவே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு நம் மொத்த இருதயத்தையும் நம்ம சரீரத்தையும் அவருடைய வல்லமை, அவருடைய அந்த விசுவாசம், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், அந்த ஃபெய்த்னால நம்மளை நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது நம் பாவத்தை வெறுப்போம், பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம், பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான பலன் உண்டாயிருக்கும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள வரும்போது உலகம் நம்மளுக்குள்ள ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்குள்ள இருந்து கொண்டு வல்லமையான காரியங்களை நம் மூலமாக செய்வார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த நல்ல தேவனை இந்த நாள்ல நீங்க விசுவாசத்தோட உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.